சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் வந்திருந்தாரு. அந்த ஒரு லைவ்ல சரிகமப நிகழ்ச்சிக்கு வராதது குறித்தும், அதற்கான காரணம் குறித்தும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 5க்கான இந்த வார ப்ரோமோ சமீபத்தில வெளியாகி இருந்துச்சு. அதுல சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இடம்பெறல. அது மட்டும் இல்லாம ரம்யா நம்பீசன் மற்றும் ஹரிச்சரன் இவங்க 2 பேரும் புதிய ஜட்ஜா வந்திருந்தாங்க. இத பார்த்ததுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாருமே ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இந்த ஷோவ விட்டு விலகிட்டாரா? எந்த ஒரு லிட்டில் சாம்ஸ்க்கு அவர் இனிமேல் வரமாட்டாரா? கண்டிப்பா ஸ்ரீனி சார் தான் எங்களுக்கு வேணும். அவர நாங்க ரொம்பவே மிஸ் பண்றோம் அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா ஏகப்பட்ட விஷயங்கள் சோசியல் மீடியால ஷேர் பண்ணாங்க. மேலும் ஸ்ரீனிவாஸ் அவர்களையுமே டேக் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. இத கவனிச்ச ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ரீசென்ட்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. அந்த ஒரு வீடியோல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ரசிகர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு வணக்கம். சமீபத்தில இடம்பெற்றிருந்த சரிகமப ப்ரோமோல நான் இல்ல அப்படிங்கிறத பார்த்துட்டு நெறைய பேர் என்ன ஏன் வரலன்னு கேட்டிருந்தீங்க. உங்களோட அன்புக்கும், ஆதரவுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. அந்த ஒரு சக்தியில தான் இவ்வளவு நாளும் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். நெறைய பேர் இதுக்கப்புறம் நான் அந்த ஷோக்கே வரமாட்டேன். எனக்கு உடம்பு முடியல அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் முற்றிலும் ஃபேக்கான ஒரு விஷயம். முற்றிலும் வதந்தி தான். என் உடம்பு நல்லா தான் இருக்கு. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சமீபத்தில ஒரு பாடல் பாடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில இருந்தேன். அந்த ஒரு காரணத்தினால தான் என்னால இந்த ஒரு வார ஷூட்டிங்க அட்டெண்ட் பண்ண முடியல. கண்டிப்பா கூடிய சீக்கிரமே சரிகமப லிட்டில் சாம்ப் செட்டுக்கு நான் வருவேன். தொடர்ந்து இந்த ஒரு சீசன்லயுமே நான் பயணிப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. ஸ்ரீனி சார் சரிகமப நிகழ்ச்சியில ஒரு நடுவர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு அங்கமாவே மாறியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா அவர் இல்லன்னா ஏதோ ஒரு குறை இருக்க தான் செய்யுது. ஸ்ரீனி சார இந்த ஒரு வாரம் நீங்க எவ்வளோ மிஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு சீசன் அவ்வளோ குழந்தைகள் முத்து முத்தா பாடிட்டு இருக்காங்க. முதல் வாரமே நெறைய பேத்துக்கு ரசிகர் கூட்டம் உருவாகிரும் போல. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதையும் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சிவகார்த்திகேயன் மற்றும் வெங்கட் பிரபு இவங்க 2 பேரும் இணைஞ்சு பண்ண போற அடுத்த படத்தோட பட்ஜெட் கேட்டு எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக் ஆகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க 2 பேரும் இதற்கு முன்னாடியே ஒண்ணு சேர்றதாக இருந்தது. ஆனா ஒரு சில கமிட்மெண்டால அடுத்த படம் ஒண்ணு சேர்றாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் மட்டுமே கிட்டத்தட்ட 190 கோடிக்கு மேல அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சிவகார்த்திகேயனுக்கு 45 கோடி சம்பளம், வெங்கட் பிரபுக்கு 18 கோடி, அதேபோல அனிருத் அவர்களுக்கு 12 கோடி சம்பளம், இதர நடிகைகளுக்கு 50 லட்சத்திலிருந்து கிட்டத்தட்ட 1 கோடி வரைக்கும் சம்பளம் இருக்குமாமா. இது மட்டும் இல்லாம முழு படமும் வெளிநாட்டுல ஷூட்டிங் பண்றதுனால ஒரு நாளைக்கான செலவு மட்டுமே கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேல இருக்குமாமா. இதெல்லாம் தோராயமாக கூட்டி கழிச்சு பார்க்கும்போது 190 கோடிக்கும் மேல இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்களோட கரியர்ல மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்ல எடுக்கப்பட போற படம் இந்த ஒரு படம். சமீபத்தில அவர் நடிச்சிருக்க பராசக்தி வெற்றி பெற்றிருந்தா டிஜிட்டல் ரைட்ஸ்ல இந்த படம் தப்பிச்சிரும். ஒருவேளை அது ஏதாவது சொதப்புனுச்சுன்னா அடுத்த படம் ரொம்பவே டஃப் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இவ்ளோ பெரிய பட்ஜெட்ல உருவாகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.